பாவத்தை மன்னிப்பு கேட்டால் மட்டும் படுத்தாது, பாவத்தை மீறணும், திருப்பி பாவம் நுழையாம பார்க்கணும். அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம்? பெரும்பாலும் நமக்குள்ள ஒருத்தர் பாவம் பண்ணி கேட்டுன்னு சொன்னாலே கோவம் வந்துடும். என்ன அப்படி நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு புரியாம நிறைய பேர் நம்மள இருக்கும். பெரும்பாலும் மக்கள் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருடைய பாவத்தையும் பண்ணிட்டு நியாயப்படுத்த கூட நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு பீர்த்தம் இல்லாம போச்சு. எப்ப நம்ம பாவத்தை உணர முடியுமோ, எப்போ உணர முடியும்னு சொன்னா நம்ம பெருமை நீக்கப்படணும். அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை நியாயப்படுத்திட்டு இருப்போம், தர்க்கம் பண்ணிருப்போம். ஒழிய ஏன் தவிர உணர மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், ஒப்படைக்க மாட்டோம். யாருக்கு பணிவு இருக்குதோ அவங்க உணர ஆரம்பிப்பாங்க, ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க, ஒப்படைக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பணிவு கொடுத்து தான் கூட்டு வந்திருக்கான். நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோம் பணிந்து வரும் பொருட்டு. நம்ம எல்லாரும் நோயிலையும் சரி வறுமையிலும் சரி சில சிரமங்கள் அனுபவிச்சு, பல பணமே எவ்வளவு இருந்தாலும் சரி சாப்பிட முடியாம வாழ்றதும் வறுமை தான். நிறைய பணம் இருக்கு, கொள்கையா இருக்குது. ஆனா என்னால நான் நினைச்சவும் சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது, செமிச்ச வெளியாக மாட்டேங்குது. இவங்களும் ஏழைகள் தான், பணக்கார ஏழைகள். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லா கூட சாப்பிட நட முடியுதுன்னு சொன்னா, அதை தூங்க முடியும்னு சொன்னா அவங்க பாக்கியம் பெற்றவர்கள். நல்ல தூக்கமும் செய்திருக்காது, நல்ல சாப்பிட முடியும், சாப்பிட்டு செமிக்கையும் செய்து வெளியாகவும் செய்யுது. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கள், அந்த செல்வத்திற்கு வாழ்விக்கப்பட்டிருக்கிறாங்க பாக்கியவான்கள். ஆனா நம்ம எப்படி பார்த்துருக்கோம், மாற்றி பார்த்துட்டு இருக்கோம். செல்வம் கொடுக்கப்பட்ட பாக்கியவான்கள், செல்வம் இல்லைன்னு நம்ம ஏழைகள்னு சொல்லிட்டு நல்லையில வாழ வச்சுட்டு இருக்கும்போது, அதாவது அமைதி மீது ஆரோக்கியம் வாழ வச்சுட்டு இருக்கும்போது நன்றி கேட்டவங்க நம்ம இருக்கிறோம். இந்த சத்தியத்தை உணவு நன்றி செலுத்தல. நம்ம பொருள் வந்தா எல்லா பொருளும் உபயோகிக்கணும்னு சொல்லுவோம், பொருள் வரலன்னு சொன்னா நம்ம எந்த படைச்சானன்ற அளவுக்கு நிராசப்பட்டவர்களா இருக்கிறோம். பொருள் குடிச்சுன்னு சொன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கிறோம், பொருள் குறைஞ்சுன்னா கவலைப்படுறோம், குழப்பத்தில் ஆயிடுறோம், பயப்படுறோம். அப்ப நான் எதை போய் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பொருளை மீது வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் அருளை போய் வாழல, இறைவனை போய் வாழல. அதனால நான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றத விட நம்பிக்கை கொடுன்னு கேட்கணும் இறைவன். நம்ம எல்லாருமே நம்பிக்கை இருக்குன்னு சொல்றமே வெளியே நம்பிக்கை வேணுமே நம்ம கேட்கல. நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அவங்க எப்பயுமே சமானமா வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்களுக்கு கவலையோ பயமோ இருக்காது. நம்ம அப்படி இருக்கிறோமா? கண்டிப்பா அப்படி இல்லை. ஒண்ணு கவலை பயம் குழப்பத்தில் இருக்கிறோம், அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூட அடிப்படையில் உணர்ச்சியில தான் இருக்கணும், உணர்வு பெறல. ரெண்டும் மாறி மாறி இருக்கு. கிடைச்சா சந்தோஷம் மகிழ்ச்சி, கிடைக்கலன்னு சொன்னா கவலை பயம் குழப்பங்கள். இதெல்லாம் உணர்ச்சியான வாழ்க்கை. நம்ம உணர்வுல வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அமைதி நிம்மதி சாந்தமும் சமாதானம்.